ஹலோ காய்ஸ், டுடே கோகனட் பர்பி தான் பண்ணியிருந்தேன். வெள்ளத்துலேயே ட்ரை கோகனட்டை வச்சு வெள்ளத்தில் பண்ணியிருந்தேன். நார்மல் கோகனட்டை வச்சு ஒயிட் சுகர்லாம் பண்ணியிருந்தேன். எந்த பாகுபதும் இல்லாமையே பர்பி வந்து நல்லா ஜூஸி அண்ட் சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப ஆடாலாம் கிடைக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கோகனட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை பீல் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட்டாகும் பீல் பண்ண. அதனால தான் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது வந்து 1 கப் பவுடர். இதுக்கு வந்து நான் வெல்லம் வந்து 3/4 கப் இல்லை 1/2 கப் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். இங்கே வாங்குகிற வெள்ளத்தில் வந்து ரொம்ப தூசி கல் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நான் ஒரு வாட்டி நல்லா ஃபில்டர் பண்ணிடுவேன். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நல்லா சுத்தமான வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதே நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே பண்ணலாம். இது நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிடலாம். வடிகட்டுறதுக்கப்புறமா இதே பேனில் ஆட் பண்ணிவிட்டேன். நான் கழுவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வெல்லம், அதுக்கப்புறமா அந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா வெல்லம் வந்து சீக்கிரமாக கருகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் லோ ஆர் மீடியம் ஃப்ளேமே வைங்க. 2 மினிட்ஸில் குயிக்காக ரெடி ஆகிடும். ரொம்பலாம் டைமே எடுக்காது இந்த பர்பி செய்ய. நார்மல் பர்பியும் அப்படி தான். கொஞ்சம் கலர் விட்டுட்டே எடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் வந்து கீ அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். நீங்களும் அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நல்லா மாற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் கோகனட் வந்து நான் ஒரு கோகனட் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸில் இதையும் தான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் துருவெல்லாம் இல்லை, ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அல்லது கொஞ்சமாக ரொம்பலாம் தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே தேங்காய் போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிக்காது. சர்க்கரை போட்டாலையும் கீழே வந்து அடி பிடிக்காது. நமக்கு கலரை வந்து கரெக்டாக இருக்கும். 1 கப் தேங்காய் போட்டு ஒரு சும்மா 2-3 டைம் இப்படி கலர் விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் தேங்காய்க்கு நான் வந்து 1/2 கப் சுகர் போட்டிருந்தேன். நீங்கள் 1 கப் ஈக்குவலாகவும் போடலாம். ஒரு 10 or 15 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா சுகர் வந்து ஈக்குவலாக போடுங்க. இல்லை குயிக்காக காலி ஆகிடும்னா நீங்கள் கரெக்டான சுகர் லெவல் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுவும் சேம் பதம் தான். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் நீங்கள் பக்கம் இருந்து பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வேண்டாம். அதே சேம் பதம் தான். பாத்திரத்தில் ஒட்டாத வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஆறட்டும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி குட்டி குட்டி ரெசிபீஸ் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணக்கூடிய சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணுற ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், ஃபுட் ரெசிபீஸ்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நான் சிம்பிளாக தான் பண்ணுவேன். ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன் எந்த ஃபுட்டு பண்ணவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.